ஹிந்திக்காரங்க ஸ்டைல்ல இனிப்பு, புளிப்பு, காரம் சேர்ந்த மாரி பேல்பூரி ரெசிபி சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி ப்ரிப்பேர் பண்ற பார்க்கலாம். பச்சை பட்டாணி மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகு, புதினாவை ஆட் பண்ணி நல்லா ஃபைனா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை ஆட் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவுக்கு சால்ட், கடை டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு கொஞ்சமா அஜினமோட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலாவை வந்துட்டு வணக்கி விட்டு எடுத்துக்கணும். இந்த மசாலாவில் வந்துட்டு வேக வச்சிருக்கக்கூடிய பச்சை பட்டாணி மசாலாவை வந்துட்டு ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா கடல மாவு கரைசலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்கணும். கடல மாவு கரைசலோட பச்சை மணம் போறக்கு மசாலா ரெடி ஆனதுமே கிரீன் சட்னி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி மாதிரி வந்துட்டு கிரீன் சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இனிப்பு புளிக்கு வந்துட்டு டர்மரின் சட்னி வந்துட்டு ரெடி பண்ணணும். டர்மரினை நல்லா வந்துட்டு தண்ணி மாதிரி வந்துட்டு கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பொரியில இந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டு கிரீன் சட்னி அண்ட் டர்மரின் சட்னி ஆட் பண்ணிட்டு ஆனியன், கேரட், நைஸ் மிச்சர் ஆட் பண்ணலாம். டேஸ்டியாக ஹிந்திக்காரங்க ஸ்டைலில் பேல்பூரி ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மூவி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.